வணக்கம். இது டெய்லி கச்சேரி. இன்னைக்கு நம்ம எத பத்தி பேச போறோம்னா, முக்கியமா ரொம்ப ரொம்ப இன்டர்நெட்ல பயங்கரமா ஆக்டிவா இருக்கிற ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. நாமெல்லாம் தமிழர்கள். ஆனா தமிழர்கள் எப்பயுமே தோத்து போச்சுன்னா, ஜெயிச்சது நான் இல்ல, தோத்தது நான் இல்ல. இந்த தமிழ்நாடு, இந்த மக்கள் நாசமா போட்டு அப்படின்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் பேசுவாரு. இந்த கட்சி நாம் தமிழர் கட்சிய பத்தி தான் பேச போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன ஒரே ஒரு கேள்விதான். இந்த நாம் தமிழர் கட்சி நீங்க எப்படி பார்த்தீங்க எத்தன நாளா? இனிமே எப்படி பார்க்க போறீங்க? இல்ல இப்ப ரெண்டு கட்சிக்கும் மாற்றா நான் இருக்கேன் அப்படின்னு வந்தாரு. என்னதான் இருந்தாலும் இவரு கருணாநிதி இருக்கும் போதும் சரி, கலைஞர் இருக்கும் போதும் சரி, ஜெயலலிதா அவங்க இருக்கும் போதும் சரி, அப்பயே இவங்க பார்ட்டி ஆப்போசிஷன் பார்ட்டியா வந்து அப்பத்திலிருந்து கட்சி நடத்தி நாங்க வந்து அவங்களோட மெயின் கூட தமிழ் தேசியம். உள்சர்கள் நான் சொல்றேன். ஆப்போசிஷன் லீடரா நான் ஒரு ஆகல. கட்சி ஆரம்பிச்ச ஆப்போசிஷன் லீடர்ல நீங்க கட்சி ஆரம்பிச்சு தமிழ் தேசியங்கிற ஒரு கொள்கைய கோட்பாட்டோட ஆரம்பிச்சாரு. அதாவது இப்ப அதுக்கு முன்னாடி வேற யார்கிட்டயோ இருந்து இவர்கிட்ட அந்த கட்சி கொடுத்துட்டாங்க. அந்த பஞ்சாயத்து தனி இருந்தாலும் நமக்கு நாம் தமிழர் கட்சின்னு யாருன்னு தெரியும்னா சீமான் அவர்களை தான். உண்மையை சொன்னா அவரு மட்டும் தான் நமக்கு தெரியும். அந்த டைம்ல இருந்து பாக்குறோம், இவரும் பேசிக்கிட்டே இருக்காரு. இவர் சொல்ற ஒரு சில கருத்துக்கள்லாம் அப்ப 2016 டைம்லாம் என்னையுமே இருத்துச்சு. நிறைய பேருக்கு எங்களை மாதிரி தம்பிகள் அப்ப ரொம்ப இருத்துது. ஆஹா, இவர் இப்படி பேசுறாரு, இவர் தான் அந்த சரியான ஆள், இவரை விட்டா நம்ம தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கு ஆள் இல்ல, அவர் சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்குன்னு அப்ப நாங்க நம்பணும். அவருக்கும் வாக்களிச்சோம், பக்கத்துல இருக்க வாக்களிச்சோம். இதுக்கான பாயிண்ட் சொல்லிட்டேன். ஏன் நாம் தமிழருக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க? ஹையஸ்டா 8% ஓட்டேஜ் வாங்கியிருக்காங்க. அதுக்கு மேல ஏன் அவங்களால தாண்ட முடியும்னு நினைக்கிறீங்க? 8% மக்கள் தான் நாம் தமிழருக்கு ஆதரவு தராங்களா? அதுக்கு மேல தரலாமே. தமிழ்நாட்டு உள்ளீடுல ஏகப்பட்ட ஜாதி இருக்கு. தெலுங்கு ஜாதி, நாயுடு ஜாதி அப்படின்னு கணக்கு போட்டு அதுல 1 கோடி மக்களை கழிங்க. 6 கோடி பேர் தமிழ் ஜாதி மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 6 கோடி பேர்த்துல அட்லீஸ்ட் அண்ணனுக்கு ஒரு 1.5 கோடி ஓட்டு தமிழ் ஜாதி ஓட்டு உழுவணும்ல. ஏன் உழுவுல? இல்ல முக்கியமான நான் சிம்பிள் ஈக்குவேஷன் சொல்றேன். 1.5 கோடி ஓட்டு டிஎம்கே, 1.5 கோடி ஓட்டு ஏடிஎம்கே வச்சுக்க, 3 கோடி ஓட்டு போயிருச்சு. நான் சொன்ன அந்த தெலுங்கு, நாயுடு அந்த ஜாதி ஓட்டு 1 கோடி ஓட்டு போயிருச்சு. 4 கோடி ஓட்டு. மிச்சம் இருக்கிற 3 கோடி ஓட்டெல்லாம் இன்னும் 1 கோடி பேர் தான் ஓட்டு போடாம வச்சுங்க. ஏன் அந்த 1 கோடி பேரு முழுசா ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க? தமிழ்நாட்டு அவர் தமிழர் நாம் தமிழர் நம்மளாம் இப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கிறாரு. ஏன் அட்லீஸ்ட் ஒரு 1 கோடி பேர் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்ப நீ ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அவர் வந்த டைம்ல பாத்தீங்கன்னா நெட்டு கிடையாது. டிவில என்ன சேனல், டிவில என்ன காட்டுறாங்களோ அந்த கட்சி தான் நமக்கு தெரியும். நான் இப்ப அவரோட பீக்கே கொரோனா டைம் 2018 to 22. அந்த பீக் அந்த கொரோனா டைம்ல செம்ம ஃபேமஸ். இன்ஸ்டாகிராமையோ, பேஸ்புக்கையோ, யூடியூபோ திறந்தா அண்ணன் சீமான் பேசுறது, இடும்பாவனம் சாட்டை துறைமுகம் ரெகுலர் வியூ தொடர்ந்து. அந்த டைம்ல நான் என்ன ஒரு வீடியோ எனக்கு தெரிஞ்சு ஒரு வீடியோ பார்க்காம விட்டது காரணம், மழுப்பி அப்போ ஒரு மாதிரி பேசி இப்படி ஒரு பேசி அண்ணன் 2-3 டைம் கட்சியில இருந்து நீக்கி அதுக்கப்புறம் நான் சட்டை துறைமுறை வீடியோ பார்க்க ரொம்ப உரிமையில பேசுறது. நாம் தமிழர் பக்கத்துக்கு தப்பு இருக்கும், ஆனா அந்த தப்பு மட்டும் பேசவே மாட்டாரு. அப்படி இருந்த டைம்ல நான் அதெல்லாம் தான் சாட்டைத்துறை முருகன் வீடியோ பாக்கறத விட்டேன். அது முன்னாடி அவரோட வீடியோ எல்லாம் நான் பயங்கரமா வைப்பேன். இல்ல இப்ப நீ ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இன்டர்நெட் எப்ப நீ சொல்ற டைம்ல பூம் ஆச்சு. அதாவது இன்டர்நெட்ல இந்த மாதிரி கட்சி அந்த பூமான டைம்ல தான் அவருக்கு அப்ப 4% ஓட்டு வந்தது. 4-6% இல்ல சாரி 4% ஓட்டு வந்தது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அந்த வீடியோ இன்ஃபுளுன்ஸ் பண்ணி தான் வந்துச்சு. அவர் பேசுற கருத்து கரெக்டா இருக்கு. ஏன்னா அவருக்கு பொது மேடை அமைச்சு ஒரு டிவி கிட்ட டெலிகாஸ்ட் பண்றவோ காசு கிடையாது, அமௌண்ட் இல்லை. அந்த டைம்ல நான் சொல்றேன், ஒரு அந்த டிஎம்கே நினைச்சதுன்னா ஒரு மீட்டிங் அவங்களெல்லாம் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டி இவங்க கிட்ட கிடையாது. இவங்க கிட்ட தன்னெழுச்சி தானே தமிழ் தேசியம். ஆனா இந்த தமிழ் தேசியம் ஒரு மாநாடு நடந்துச்சுன்னா அப்போ பயங்கர கூட்டமா வரும். அந்த ஓட்டு தான் அந்த 4%. அதுக்கப்புறமே என்னதான் இப்ப நான் ஒண்ணு பிராங்கா சொல்றேன், எனக்கு பிரபாகரன் அவர் இருக்காரு, தலைவர் இருக்க தேச தலைவர், அவரு எனக்கு உண்மை சொன்னா இவர் சீமான் சொல்லிதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் அதை பத்தி நான் சர்ச் பண்றேன். அதுக்கப்புறம் அந்த டைம்ல போர் நடந்ததுன்னு தெரியும், அவ்வளவுதான் எனக்கு இதே தவிர மற்றபடி அவரு தலைவருங்கிறத சீமான் அவர் சொல்லிதான். இது அவரே நிறைய வாட்டி பதிவு பண்ணி நான் சொல்லிதான் தெரியும். அது உண்மைதான். என்ன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம்
ஒரு சில பேர்த்துக்குலாம் என்ன மாதிரி இருக்கலாம் அவர் சொல்லிதான் தெரியும். அதுக்கப்புறமேட்டு தான் வீடியோ போய் பார்த்து அந்த தமிழ் தேசியம்னா என்ன, ஸ்ரீலங்கால என்ன மாதிரியான போர் இதெல்லாம் நடந்துச்சுன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் உள்ள கருத்துக்கள் நாங்க போய் அதை பண்ண இதை பண்ண சொல்றதுல ஒப்பிடு அதுக்கப்புறம் அதுல இருந்த ஒரு விஷயங்கள் வேறுபடலாம்னு வச்சுக்கோ. இருந்தாலும் அவர் சொல்லிதான் அவர் பிரபாகரன் யாரு, அவர் தேசிய தலைவர் எப்படி இப்படி இருக்காருன்னு போய் பார்த்ததெல்லாம் அவர் மூலியமா தான். அந்த இதுல ஈர்ப்பாகி தான் அந்த 4% ஓட்டுல வந்தது. அவரோட கட்சி வளர்ந்ததே அந்த டைம்ல. அதுக்கு முன்னாடி அவர் என்ன 3 எலெக்ஷன் 4 எலெக்ஷன் நின்றுருக்காரு, இந்த இவ்வளவு ஓட்டு பெர்சன்டேஜ் வாங்கல. அது புரிஞ்சுக்கணும். இப்ப நீ சொன்னதுலயே நீயே பதிலும் சொல்லிட்ட. என்னன்னா அதுக்கப்புறம் கட்சியில நடக்கிற பிரச்சனையை மழுப்பி அது பண்றேன். அவரு கரெக்டா இருந்த மாதிரி இருந்தது, அவரு கூட இருக்கவங்க யாரும் ஒழுங்கா இல்லாத மாதிரி. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா சாட்டை தூரமா மேனிபுலேட் மட்டும்தான் பண்றாரு. இப்ப அதுவே நீ ஒரு சான்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சீமான கட்சி விட்டு நீக்கணும்னா அதே வீடியோல போயிட்டு சீமான அவர் கதை விடுறாரு. அந்த வீடியோல இப்ப சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு, நீயே பாத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த ஆளு உடனே இவரு வெளியே ஒரு தலைவர் வச்சுட்டு அவரு என் கூட தான் உட்காந்துட்டு இருந்தாரு, என் கூட தான் பேசினாரு அப்படின்னு அவரே திட்டின வீடியோ இப்ப சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் டிராபேக் ஆச்சு. எந்த இன்டர்நெட் அவங்க பூம் பண்ணுச்சோ அதே இன்டர்நெட்ல இவங்க மழுப்பி பேச அப்ப ஒண்ணு பேசுறாரு இப்ப ஒண்ணு பேசுறாரு அப்படின்னு டவுன் ஆக்கி விட்டது அதே இன்டர்நெட் தான். நான் நாம் தமிழர் கட்சி ஏன் இன்னும் பெருசாகாம இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்னா சீமான் தான் காரணம், வேற யாருமே கிடையாது. அது கூட்டணி இல்லாம இந்த காலத்துல ஒரு கட்சி நீங்க விஜய் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோவா இருந்து அவரே நினைக்கல ஜெயிப்போம்னு நினைக்கல, ஆனா வந்தார் ஜெயிச்சார். அது அத்தி பூத்தார் போல என்னைக்காவது ஒரு நாள் தான் யாரும் ஒருத்தர் இல்ல உண்மை இல்ல ப்ரோ. எந்த நம்பிக்கையில அவர் தனியா நின்று ஜெயிச்சிடலாம் அவர் டெபாசிட் இழந்துட்டாரு. டெபாசிட் எழுந்துட்டு அப்ப கூட நமக்கு தெரியாத நம்ம கட்சி கூட்டணி எல்லாம் ஜெயிக்காதுன்னு. கூட்டணி எல்லாம் நின்று உங்களுக்கு பின்னாடி இருக்கிறோம் செலவு பண்ணி எல்லாமே வேஸ்ட். அவனோட உழைப்பு, அவனோட கருத்து, அத்தனை பேர் மழை வெயில் எதுவுமே பார்க்காம எல்லாம் பயங்கரமா உழைச்சு நீங்க கூட்டணி சீட் வாங்கி கூட்டணியில ஏடிஎம்கே யாரோ ஒருத்தரோட கூட்டணி போயிட்டு அட்லீஸ்ட் விஜயோட கூட போய் இருந்துக்கலாம். அவர் அண்ணன் தான் சிஎம்மா இருப்பேன் அப்படின்ட்டாரு. அதனாலதான் அந்த கூட்டணி முறிஞ்சிச்சு. எல்லாத்துக்குமே தெரியும், பிராங்கா தெரியும். நாம் தமிழர்கள் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா இல்லைன்னு தெரியல, எல்லாத்துக்கும் பிராங்கா தெரியும். அண்ணன் சிஎம்மா இருக்கணும். அப்ப அந்த கூட்டணி ஓகேனாரு. இவரு நான் தான் சிஎம் அப்படின்றனால அந்த கூட்டணி இல்லாம போச்சு. எடப்பாடியுமே தான் ஏடிஎம்கேவே 2.5 வருஷமாவது மினிமம் கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. 2 வருஷம் நான் ஆட்சி பண்றேன், அந்த கூட்டணி எல்லாம் போச்சு. அப்படிங்கும்போது நீங்க ஒரு விஜயோட சேர்த்தா 30-40 சீட் கொடுத்துருப்பாரு ப்ரோ. 30-40 சீட்டா? பாதிக்கு பாதி கொடுத்துருப்பாரு. நீங்க சொல்ற மாதிரி அந்த இப்ப எல்லாம் பாதி பேர் எம்எல்ஏ இருப்பாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா இப்ப நம்ம என்னதான் இருந்தாலும் இப்போ ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேட்டு கடந்த வந்த வாட்டி இப்ப பார்த்தா இவரு ஜெயிக்கிறதுக்கு கட்சி ஆரம்பிச்ச மாதிரி எனக்கு சவுக்கு சங்கர் அடிக்கடி சொல்லுவாரு. இவரு வரீங்களா அரசியல் பயிற்சி தராருப்பா, அவங்க கட்சியில வருவாங்க, நல்லா பயிற்சி கொடுப்பாரு. அடுத்து டிஎம்கே கட்சிக்கோ ஏடிஎம் கட்சி அனுப்பிச்சு விட்டுருவாரு. அவர் நல்லது பண்ணிட்டு. ஏன்னா இப்ப நீ ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அந்த கட்சியில பாத்தீங்கன்னா இப்ப டிஎம்கேனா என்னதான் நம்ம இது சொன்னாலும் அடுத்த தலைவர் யாரு அப்படின்னு தெரியும், உதயநிதி அப்படின்ட்டு அந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உனக்கு குடும்ப அரசியல தான் அடுத்த தலைவர். இப்ப அதே நீ நாம் தமிழ் நீ டிவிக்கே சொல்ல முடியும், இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கு, எல்லாமே புதுசு. அவங்க அடுத்தது யாருன்னா அந்த கணக்கு இல்ல, இருக்கிற ஆட்சி எப்படி தக்க வைக்கணும் அவங்க கணக்கு. ஏடிஎம்கே அது எப்பயும் அந்த கட்சியோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதை அடுத்த தலைவரை மாத்திக்கணும்னு வச்சுக்கோ. ஆனா நாம் தமிழர் ஒரே ஆள் தான், சீமான் தான். சீமானுக்கு அப்புறம் யாருங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்காங்க. அந்த இடத்துல இருந்தே நீ பாத்தீங்கன்னா இப்ப அடுத்த தலைவர் இப்ப ராஜீவ் காந்தினா பாத்தீங்கன்னா அவங்க இதுலயே அடுத்த சீமானுக்கு அடுத்து இவருப்பான் அப்படிங்கிற இடத்துல இருந்து அவர் தூக்கி எறியப்பட்டார். இன்னொரு நியூஸ் சர்க்குலேட் ஆச்சு. அண்ணன் அண்ணனை ஈக்குவலா யாரும் வளர்ந்து வராங்க மாதிரி, ராஜீவ் காந்தி மாதிரி, காளியம்மாள் மாதிரி யாரும் ஒருத்தர் வளர்ந்து வராங்க. அவங்க கட்சி விட்டு எப்படி போறாங்கன்னு தெரியாத கட்சி விட்டு நீக்கிடுவாங்க. அந்த வீடியோ இல்ல அதுதான். இப்ப இந்த காளியம்மாள் ஒரு பீக் வந்துச்சு, சீமான் நினைக்கிற இவங்கதான் அடுத்த செயலாளர் பீக் உடனே அவங்க கட்சியில இருந்து துரத்துறாங்க. அந்த ஆடியோலாம் வெளியே வந்தது. நீ என்ன தனியா நிதி வாங்குற, கட்சி பெருசு நீ நிதி வாங்குற, அந்த ஆடியோ எல்லாம் பாத்துருப்பேன்னு நினைக்கிறேன். சீமான் ஆடியோ திட்டுற மாதிரி, நீ கட்சியில இருக்குன்னா இரு, கட்சிக்கு நிதி மட்டும் தான் வாங்கணும். இந்த மாதிரி நீயா ஒண்ணு பண்ணி நீயா ஒரு இது அவங்க ஒரு இயக்கம் வச்சிருந்தாங்க. அந்த இயக்கத்துல இம்ப்ரெஸ் ஆகி தான் அந்த நீங்க கட்சியோட சேர்ந்து பயணிங்கன்னு சொல்லி அந்த கட்சியில இழுத்துட்டாங்க. கடைசியா அந்த கட்சி அந்த இயக்கத்தை வச்சு நீ அந்த இயக்கத்துக்கு எப்படி காசு வாங்க, கட்சி நிதியால நீ வாங்கி செலவு பண்ணணும், அதை வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் தானே செலவு பண்ணணும். நீ எப்படி வாங்குறவன்னு அந்த கட்சி விட்டு வெளியே இப்போ இவங்க ஒரு இயக்கம் வச்சிருக்காங்க, எந்த கட்சியில அவங்க சேரல.
அந்த மாதிரி 2ஆம் கட்ட தலைவர் யார் வந்தாலும் அடிச்சு நொறுக்கிறது இருக்க விடுறது. இதுக்கு மெயின் புள்ளியே அந்த ஸ்டார்டே தூரம் அவரு தான் சொல்றாங்க. அவரு பேச்சு கேக்குற மாதிரி இருந்தா வச்சுக்கிறது. ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. அந்த பேக்ரவுண்ட் நான் இன்னொரு வீடியோ சொல்றேன். அது கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் டர்ட்டியான பேக்ரவுண்ட். அது வந்து அரசியல் தெரிஞ்ச எல்லாத்துக்குமே 30 பேருக்கு தெரிஞ்ச நியூஸ் தான் அது. நான் புதுசா சொல்லணும்ல, அது இன்னொரு வீடியோல சொல்றேன். இப்ப வந்து இந்த நாள் வரலும் நடந்து முடிச்சது ஓகே. நான் இன்னொன்னு சொல்லிட்டு இங்க அடுத்த டாபிக் போறேன். பிராங்கா சொல்லணும்னா 2021 22 ஏதோ டைம் கொரோனா டைம்ல ஒரு எலெக்ஷன் வந்துச்சு. நான் ஆசைப்பட்டது சீமான் அண்ணன் எப்படியாவது வந்து உள்ள போயிடணும். அதாவது யாரும் ஜெயிக்க மாட்டாங்க, அவராச்சும் சட்டமன்றத்துக்குள்ள போயிடணும். அண்ணன் எதிர்த்து எல்லாத்தையும் பயங்கரமே கேள்வி கேட்பாரு. கண்டிப்பா அவராச்சும் உள்ள போயிடணும்னு நினைச்சு அந்த டைம்ல நான் நாம் தமிழருக்கு தான் ஓட்டு போட்டேன். நானும் ஓட்டேன். இல்ல இல்ல நானும் அந்த வீடியோ எல்லாம் பார்த்து இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, நீ இதே வந்து எனக்கு சரியா தெரியல, இவங்க பாமக கட்சியை நீ இதுக்கு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஒரு கட்சி ஒரு வாட்டி வந்து தனித்து நின்னாங்க தெரியுமா, ஒரு எலெக்ஷன் மாற்றமா சரியான கேம்பெயினா. அதெல்லாம் இன்ஃபுளுன்ஸ் நான்லாம் ஆனேன். இன்ஃபுளுன்ஸ் மீன் எனக்கு தெரிஞ்சது, இது இங்க தனியா பண்ணுவாங்க, ஓகே நல்லது பண்ணுவாங்களே. என்னதான் இருந்தாலும் அது இப்ப நம்ம 1000 காரணம் சொன்னா பின்னாடி இருக்க அவங்க ஜாதி அந்த மாதிரி இதுல மட்டும்தான் திரும்பி அதுலதான் அடி வாங்கினாங்க. அவங்க எப்பயும் வர எம்எல்ஏஸ் தான் வர முடிஞ்சது. 234 தொகுதியில் நின்னதான் மைனஸ். நீங்க வண்டி இருக்கிற எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. கரெக்டான நீங்க வந்து சேலம், கும்பகோணம், நாமக்கல், அதுக்கப்புறம் இல்ல அவங்க குறிப்பிட்ட சைடுல முக்கியம் இருக்காங்க. அவங்க 234 தொகுதியில நின்று எப்படி கேண்டிடேட் போட்டு எப்படி ஜெயிக்க? இல்ல அவங்க கேம்பெயின் கேம்பெயின் பார்த்தோம்னா அவங்க பண்ணதே நாங்க பொது ஜாதிப்பா, அதாவது ஜாதிப்பாக்கள் போய் நாங்க டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி நாங்களும் ஒரு கட்சிப்பான்னு நிறுவனாங்க, பிராண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா யங்ஸ்டர்ஸ் ஓட்டு 80 ராமதாஸ் ஆரம்பிக்கும் போது இந்த பிராண்டிங் இந்த அம்மணி கிட்ட பக்கமா வர வர அது வந்து பிராண்டிங் ஆயிடுச்சு. இல்ல அந்த டைம்ல அதாவது அரசியல், அந்த டைம்ல அரசியலுக்கு இருந்தவங்களுக்கு அந்த புரிதல் இருந்தது, யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த புரிதல் கிடையாது. சரியான கேம்பெயின் பண்ணாங்க, நானுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆனேன். ஆனா அது வந்து ஒரு அந்த கேம்பெயின் வந்து ஃபுல்லா பண்ணியிருந்தானே வின் பண்ணிருப்பாங்க. அதுல ஏதோ கடைசியாக அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா கூட நாம பேசுறத நிறைய ஓட்டு யங்ஸ்டர்ஸ் ஓட்டு கிடைச்சிருக்குன்னு சொல்ல வரேன். இப்ப அந்த டைம் அதே மாதிரிதான் சீமான் அவங்களுக்கும் சொல்ல வரேன். இப்ப அந்த பயங்கரமா இன்ஃபுளுன்ஸ் ஆச்சு, ஓட்டு பர்சன்டேஜ் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆச்சு. இப்ப என்ன பண்ணிருக்கோம், 2021 ஏதோ ஒரு இந்த டிஎம்கே ஜெயிச்சு பீரியடுக்கு வந்த எலெக்ஷன்ல ஒன்னா டிஎம்கே நீங்க சேர மாட்டீங்க, ஏன்னா அவங்க வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிராக ஒரு இது செஞ்சுட்டாங்க. நீங்க அதிமுக சேர்ந்திருக்கலாம், ஒரு 20 சீட்டோ 10 சீட்டோ கொடுத்தா கண்டிப்பா அந்த 10 சீட்ல 8 சீட் 10க்கு 10 ஜெயிச்சிருந்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இல்ல நான் ஏன் நாம் தமிழருக்கு அதுக்கப்புறம் ஓட்டு போட விரும்பலைன்னா, என் ஓட்டு வேஸ்ட். நீ எப்படியுமே ஜெயிக்க போறது கிடையாது. நான் ஓட்டு நீ ஜெயிப்ப எனக்கு பிடிக்காத கட்சி ஒன்று இருக்குது, எனக்கு பிடிக்காத கட்சிக்கு நான் ஓட்டு போடக்கூடாது. யார் ஜெயிப்பாங்கன்னா நான் பார்ப்பேன். நான் வந்துட்டு உனக்கு ஓட்டு போட்டு ஓட்டு பிரிஞ்சு எனக்கு பிடிக்காத கட்சி மறுபடியும் ஆட்சி வந்து நான் தமிழ்நாடு நாசமா போக நான் விரும்பல. இது மட்டும் தான் நான் விரும்பினது. இல்ல எனக்கு அந்த கருத்துல உடன்பாடு இல்ல, அப்படி நினைக்க நான் விரும்பல. ஆனா இந்த மாதிரி கருத்து இருந்துச்சு. எப்பயும் பெரியவங்க கேட்டீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, பெரியவங்களும் அப்படிதான் யோசிச்சாங்க. ஓட்டு போட்டா ஓட்டு பிரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சேன். இல்ல அதுதான் நடந்தது. நீ அந்த டிஎம்கே வின் பண்ண அந்த எலெக்ஷன்ல நீ பாத்துக்கிட்டீங்கன்னா, ஏடிஎம்கே தோத்ததுல அந்த 2000 ஓட்டு வித்தியாசம் 4000 ஓட்டு, அந்த ஓட்டுல எங்கடா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர்கிட்ட இருந்து 10,000 ஓட்டு எல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க ஒரு இடத்துல. அந்த ஓட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னமும் ரங்கராஜ் பாண்டே அவரோட இன்டர்வியூல ஒண்ணு பாத்துருக்கேன். எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினாலும் சீட்டா கன்வெர்ட் ஆகுதுன்னா ஓட்டு வாங்கினது வேஸ்ட். நீங்க இப்ப 2% ஓட் பர்சன்டேஜ் வந்துருச்சு. 8ல இருந்து 8 எங்க இருக்குது, 6 எங்க இருக்குது, 4 ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல வந்து 40% ஓட் பர்சன்டேஜ் வாங்கிட்டேன். 4%ன்னாங்களே 4% ஓகே. ரெண்டாம் தானே 4ஆம் தானே அண்ணன் சீமான் டெபாசிட் போயிருச்சு. 4% வாங்கிட்டு கௌரவம். இப்ப தங்க கோப்பை வாங்கி வேல்டு கப் வாங்கி பிசிசி ஹெட் குவார்டர்ஸ் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்க முடியாது. நான் 4% வாங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டிசிபென்ட் சர்டிபிகேட் கூட தர மாட்டாங்க. காலேஜுக்குலாம் நம்ம இது இன்டர்ஸ்டேட் விசிட் போனோம்னா இந்தப்பா நீங்க வந்துருக்கிறப்ப சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் தருவாங்களா, அது மாதிரி எல்லாம் கூட தர மாட்டாங்க எலெக்ஷன்ல. அப்படின்னா தருமட்டி தான். அப்ப ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் எத்தனை ஓட்டு வித்தியாசத்துல சில தொகுதியில் தோத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? 1000 ஓட்டு 500 ஓட்டு ஒரு ஓட்டு.
அப்படி கூட நாம் தமிழர் கட்சி அப்படி கூட எங்கேயுமே இல்ல இப்ப இந்த எலெக்ஷன்ல கையெடுத்துன்னா இங்க டோட்டலா மாறிடுச்சு. இந்த எலெக்ஷன் அவர் கையே வைக்க முடியாது. அதாவது அவரோட கொள்கை எப்படி இருந்தது, தமிழ் தேசியமா இருந்து விஜய் எதிர்ப்புக்கு மாறிடுச்சு இந்த எலெக்ஷன். அதுவும் இந்த டைம் நான் பிராங்கா சொல்றேன், இந்த டைம் ஓட் பர்சன்டேஜ் அடி வாங்கினதுக்கு காரணம் அவங்க மக்கள் நல்லது பேசுறது மறந்துட்டாங்க, அடுத்தது என்ன நடக்குதுன்னு மறந்துட்டாங்க. விஜய் 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 தோல்விக்கு முக்கிய காரணம் சாட்டை துறைமுருகன் ஒரு காரணம், அண்ணன் சீமானுமே ஒரு காரணம். நீங்க 2 பேரும் விஜயா மட்டும்தான் பேசுனாங்க. விஜய் அவன் இவன் மரியாதை குறைவல், மரியாதை இல்ல, விஜய் என்ன கிழிச்சிருவானா, சாட்டை துறைமுருகன் இதே முன்னாடி அண்ணன் வந்து சிஎம் போஸ்ட் சிஎம் உனக்கு கிடையாது, நான் துணை முதல்வர் மட்டும் கூட்டணி இல்லைன்னு போனதுக்கு அப்புறம் வாரிசுவா என்ன அருமையான படம் அப்படியே கூட்டணியில வாரிசுல குப்பை படங்க. சீமானா போன வாரம் நீ எலெக்ஷன்ல பொட்டணியில அடி வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிற, போன வாரம் ஒரு படம் கூட ஒழுங்கான படம் நடிச்சது இல்ல, சிஎம் ஆயிட்டாங்க. அப்படி எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த கருத்து இந்த படம் ஓகே, எலெக்ஷன் முடிச்சு அதே இல்ல சீமான் அவரு 69 படத்துக்கு ஒரு படம் நல்ல படம். அதே பிகைன் மூட்ஸ்ல கேமரா முன்னாடி என்ன படங்க பிடிக்கும், அந்த கூட்டணி பேச்சுதான் எனக்கு மெர்சல் பிடிக்கும், பிகில் பிடிக்கும். பிகில பாதி விஜய் ஃபேன்ஸ் பாதிவே பிகிலே கூட பிடிக்கும். உனக்கே அதெல்லாம் எப்படி இருக்கு, கூட்டணிக்கு வரனா என்ன வேணா பேசுவீங்க. நாம் தமிழர் தோக்கறதுக்கு முக்கிய காரணம் மாத்தி பேசுவோம். அன்னைக்கு ஒன்று பேசுறது, இன்னைக்கு ஒன்று பேசுறது, இன்னைக்கு ஒன்று பேசுறது, நாளைக்கு ஒன்று. இன்னமும் கேப்டன் பிரபா அவருக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு, இன்னமும் அந்த டாபிக் இங்க ஓடாது. இங்க இருக்கிற மக்கள் பிரச்சனை பேசணும். இங்க பாரு, உண்மையை சொல்லணும்னா அங்க இருக்க மக்களே போர் வேண்டான்னு அமைதியான சூழ்நிலைக்கு நோந்துட்டாங்க. நீங்க இன்னும் தமிழ் தேசியம் வரும் 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 கொண்டு வந்தே தீர்வுனா இல்ல, ஸ்ரீலங்கா மக்கள்ஸ் வந்துட்டு நான் தெளிவா சொல்றேன் அந்த டாபிக். நான் இந்தியால இருக்கேன், தமிழ்நாட்டுல இருக்கேன், எனக்கு ஸ்ரீலங்கால ஒரு பிரச்சனை நடந்தா என்ன அப்படின்னு நான் நினைக்கல. என்ன மாதிரி 1000 இளைஞர் யோசிப்பாங்க, யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து இல்ல அந்த இந்தியா நோட் பண்ணாலும் என்ன பண்ண முடியும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. நீங்க ஏதோ ஒரு எக்ஸ்பிளேஷன் நாம் தமிழர் சைட்ல இருந்து கரெக்டா கொடுத்தா எங்களுக்கு தெரியும். இந்தியன் கவர்மெண்டால என்ன பண்ண முடியும், தமிழ்நாடு எப்படி தமிழ் இனத்துக்கு உதவி முடியும், ஏதாவது ஒண்ணு கரெக்டா பண்ண முடியும். ராஜீவ்காந்தி அசனேஷன் பண்றதுக்கு முன்னாடி இந்த வாய்ப்புகள் இருந்துச்சு. இல்ல நம்ம அவ்வளவு கூட போக தேவையில்ல. இப்ப நான் ஏன் ஸ்ரீலங்கன் தமிழர்ஸ பத்தி பேசுறேன், நாம கப்பல் எடுத்துட்டு படகு மீன் பிடிக்க போன பிடிச்சிட்டு போனாவே மேல இருந்து எந்த ஒரு இதுவும் இல்ல. அப்படிங்கிற பட்சத்துல நீ எப்படி அடுத்த ஒரு நாட்டோட மக்களை காப்பாத்துவாங்கன்னு நம்ப முடியுது இன்னுமுமே. இந்த பிரச்சாரம் பண்ணா அது எப்படி வேலைக்கு ஆகும்? இல்ல அது வந்து கனிம வளத்தை பத்தி பேசுறீங்களா, நீர் வளத்தை பத்தி பேசுறீங்களா, அது ஓகே. நீங்க இன்னமும் கேப்டன் பிரபாகரனை வச்சுக்கிட்டு, இன்னமும் மேதாகுவை வச்சுக்கிட்டு, இன்னமும் பிரபாகரனை வச்சுக்கிட்டு, இன்னமும் நான் ஈழம்னு பேசுனா அது இங்க 1% கூட ஈடாகாது. நீங்க 2% 4% ஓட்டு வாங்குறீங்களா, அந்த 4% தான் நிக்கும். நீங்க சீட்டாக அது கன்வெர்ட் ஆகாது. அது எப்படி கன்வெர்ட் ஆகும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? இல்ல அதாவது இந்த தமிழ் தேசியன்னு ஏத்துக்கிறோம், நீங்க சீட்டா வந்து கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நீங்க சட்டமன்றத்துல பேசுங்கன்னு தான் இங்க. இப்ப அவர் நினைச்சிருந்தா ஒரு சீட்டு கூட ஏதாவது கூட்டணி வச்சு உள்ள போய் எங்களுக்கு இதுதான்பா அப்படின்னு போயிடும். உடனே அது சொல்ல 2 கட்சியுமே கிடையாது எங்களுக்கு, நாங்க தனியா தான் வருவோம். வர முடியலன்னா அடுத்தது என்ன பிளான் பியோ, சரி கொஞ்சம் சமரசம் பண்ணிதான் நம்ம கருத்து இது அப்படின்னு போயிருக்கணும். இப்ப என்னதான் மேடைக்கு மேடை சித்தப்பாங்கிறீங்க. அண்ணனை நம்பி நிறைய இளைஞர்கள் வாழ்க்கை தொலைச்சிட்டு நாம் தமிழர் தான் ஒரு இடத்துல இருக்காங்க. அவங்களுக்காச்சும் நீங்க ஒரு செட்டில்மெண்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு சமரசம் பண்ணிதான் ஆகணும். நீ சமரசமே பண்ணாம வாழ்க்கை கிடக்கிறது. நீங்க பென்ஸ் கார்ல போலாம், நியூ மாடல் பென்ஸ் காராமா அவர் வாங்கலாம். பனையூர்ல இருக்கிற வீடுக்கு மாசம் 2 லட்சம் ரூபாய் வாடகையா அவரு தரலாம். இல்ல அதுதான் சொல்றேன். இப்ப நீங்க அந்த ஸ்ரீலங்கன் இஷ்யூவே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, இப்ப அவங்க நாட்டு பிரச்சனையோ எப்படி ஒரு தமிழ்நாடுன்னு மட்டும் வச்சு நீங்க இதையே தமிழ் தேசியமா தனியா பிரிச்சு அதை போனாங்க இல்லைன்னா சொல்லப்பா. இப்ப அவங்களே பாத்துட்டீங்கன்னா கருத்து பேப்பர், எப்ப எங்களுக்கு சண்டை இல்லாம இருந்து போதும்பா, வாழ்றதுக்கு நிம்மதியான வாழ்க்கை அது போதும், எங்களுக்கு சண்டை வேண்டாம், அவங்களே மாறிட்டாங்க. நீங்க இன்னுமே இன்னும் தமிழ் தேசியம் வருது அதே கருத்தோட எடுத்துட்டு போறது. இப்ப நீங்க இங்க நடக்கிற கரண்ட், இப்ப நீங்க மீனவருக்கு நில்லுங்கிறேன். இப்ப கேஸ் இப்ப கடைசியா அரெஸ்ட் பண்ணதுல ஒரு வாய்ஸ் விடலையே அவரு. இல்ல இன்னொன்னு சொல்றேன், உதயநிதி எப்படி நீட்டு ரகசியம் தெரியும் சொல்லி மக்களை ஏமாத்தினாரோ,
இவர் அப்படிதான் தமிழ் ஈழத்தை கிடைக்குன்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்திட்டு நம்ம மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வோட இருக்கிறாங்க. இலங்கையில இருக்கிற மக்கள் விழிப்புணர்வோட ஆயிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தாங்க. லண்டன்ல இருந்து வந்துச்சு, பாரிஸ்ல இருந்து வந்துச்சு, அமெரிக்கால இருந்து வந்துச்சு, இலங்கையில இருந்து வந்துச்சு. சரி, இது என்னோட அசம்ஷனா கூட இருக்கலாம். ஒருவேளை அங்கிருந்து எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நிதி வராதனாலதான் இப்ப கொஞ்சம் பார்த்தா டிஎம்கே கூட சாயற மாதிரி தெரியுதோ. அங்கிருந்து நிதி வரலப்பா, இப்ப சர்வேலுக்கு என்ன பண்றதுன்னு இங்க கொஞ்சம் சாஞ்ச மாதிரி தெரியுது. இப்ப பொதுவா கருத்து வைக்கிறது இதுதான். இவர் ஏன் விஜய் கூட அடிச்சாருன்னா, ஒரு மீட்டிங் நடந்தது. அவங்க டிஎம்கே அவரோட இறப்புக்கு அவங்க வீட்டுக்கு போயிருக்கு. அவரோட இறப்புக்கு அப்புறம் வந்து ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்ல ஏற்பட்ட பிரச்சனைக்கு அந்த ஒரு கலந்துரையாடல் மரியாதை நிமித்தமா போய் பார்க்க போய் இதை நான் எப்படி இப்ப நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. இறந்த வீடு வேறப்பா, நீ போயிருக்க வீடு வேறப்பா, அதை எப்படி நீ அதை ஏத்துக்க முடியும்? அவங்க சொல்ற பாயிண்ட் கரெக்டா இருக்குல்ல. இப்ப வேற ஒரு அதாவது பிரிஞ்சு வேற ஒருத்தர் தனியா அந்த அரசியலுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தர், இப்ப நீங்க அரசியல் தலைவர்கள்னா யாரும் கேட்க போறது இல்லை. நீங்க யாருங்க வேணா பண்ணா என்ன வேணா பண்ணலாம். அதுவும் கருத்து மோதல்ல நீங்க டிஎம்கே தான் காரணம்னு எடுத்து வைக்கிறீங்க போய் நீங்க சந்திக்க வேண்டிய நேரம் என்ன? அதுதான் இல்ல. நான் பாரிசாலனோட ஒரு வீடியோ பார்த்திருக்கேன். ஸ்டொக்கா இப்போ ஒரு மேட்டர் எடுத்து வர மாதிரி பாரிசாலன் ஒரு வீடியோல சொல்லுவாரு, திமுகவோட நீ என்ன மரியாதை நிறுத்தமா அப்படின்னு பேசுவாரு. என்ன நீ தலைவர் சொல்லிட்டு இருக்கிற பிரபாகரனோட அம்மாவும் பையனும் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏர்போர்ட்ல வந்து இறங்கினதுக்கு அப்புறம் இந்த டிஎம்கேவோட கலைஞர் கருணாநிதி இருந்துகிட்டு இங்க உங்களுக்கு சிகிச்சை கிடையாது, நீங்க சொந்த நாட்டுக்கே போங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பினவரை நீங்க என்ன மரியாதை நிமித்தமா போய் நிக்கிறீங்க, என்ன தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. கரெக்டான பாயிண்ட் தானே? கரெக்டான பாயிண்ட். இப்ப அவங்க வாரிசு தானே இவங்க எல்லாம். இப்ப அந்த டிஎம்கே தானே. இன்னைக்கு நான் என்ன கேக்குறேன், உனக்கு ரத்தம் மைக்கு முன்னாடி ரத்தம் கொதிக்குது, என் இன மக்கள் எல்லாம் இப்படி இன்னைக்கு சிரிச்சுட்டு கல்யாண மேடையில என் அன்புக்குரிய தம்பி மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் சொல்லுவோம், அன்புக்குரிய தம்பின்னா இப்ப அந்த தம்பியும் இந்த தம்பியும் ஒன்னா, உங்களுக்கு உங்க போட்ட இருக்க தம்பியும் இவரையும் தம்பியும் ஒன்னா. விஜய் தம்பி விட்டுட்டார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, என் தம்பி வரான் அப்படின்னு பேசிட்டு இருந்தவரை தம்பியை காணும். தம்பி அது வேற பாய். அதுவும் இங்க இவரும் என்ன நம்ம தெரியாம பேசக்கூடாது. ஆனா இந்த மாதிரி போனதுல இருந்துதான் இவரு ஃபுல்லா விஜய் அட்டாக் பண்றாரு. ஒரு பேட்டர்ன் பார்க்க முடியுது இல்ல. இப்ப அங்க போறாரு அப்படி புதுசா தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு அதிகமா இருந்தாங்க. இல்ல சாட்டை துறைமுருகனும் இடுபவன கார்த்தியும் என்னன்னா அவங்களுக்கு இருக்குங்களா, அவங்க அண்ணன் என்னைக்கு டர்னிங் பாயிண்ட் அடிச்சாருன்னு எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அடிச்சாங்க. ஒரு இது இன்னைக்கு எனக்கு என்னன்னா, சரிப்பா ஸ்டாலின் வந்து நீங்க மரியாதை அதுவே தப்பு. இப்ப அடுத்தது உதயநிதிக்கு வரையும் வந்துட்டீங்களே நீங்க. இப்ப அடுத்தடுத்த பிளேஸ்க்கு ரெடி ஆயிட்டுருங்க. இன்னும் கொஞ்ச நாள் விட்டுனா 2 மாசம் முன்னாடி அண்ணன்றவர். இவரோட வயசு வேற, அவரோட வயசு 60 வயசு. உதயநிதி 45 மொத்தம் ஏதோ ஒரு வயசு. என்ன அருமை குறை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள பேச சொல்றாரு. பாருங்க இல்லப்பா அதுதான் பய விட்டோம். நான் இன்னைக்கு இத்தனை எனக்கும் நானும் நாம் தமிழர்ல ஈழம் பத்தி எனக்கு எப்படி தெரியும்? எத்தனை நாள் அண்ணன் பேசி கேள்விப்பட்டதான் எல்லாருமே. ஈழம்னு ஒரு பிரச்சனை உண்மையை சொல்ல போனா அவர் சீமான் அவர்கள் பேசி மட்டும்தான் நமக்கு தெரியும். அந்த கருத்தை எடுத்துட்டு போய் வேலிடிட்டி முடிஞ்சது. உண்மையை சொல்லணும்னா இப்ப ஓகே எனக்கு ஓகேப்பா அங்க பிரச்சனை நடந்துப்பா, இப்ப அதுல இருந்து இப்ப நம்ம அடுத்த கட்டத்தை இங்க அந்த மாதிரி எதுவும் நடக்காம பாத்துக்கணும். அதுக்குதான் நாங்க தமிழ் தேசியம் வேணுங்கிறோம். அங்க நடந்த மாதிரி இங்க நடக்கூடாதுன்ட்டு. அதுக்கு என்ன பண்ணுவோம், நீங்க ஜெயிச்சு உள்ள போகணும் ஒரு சீட்டுக்காக. நாங்க வந்து கூட்டணியே வைக்க வேண்டாம். இப்ப நீங்க டிஎம்கே கூட சேர்ந்தீங்கன்னா அது தப்பு. அதிமுக கூட சேரலாம்ல. அதிமுக கூட சேர்றது உங்களுக்கு என்ன, எடப்பாடி பார்த்து சித்தப்பாங்கிறீங்க, அவ என் சித்தப்பா தான் ஒண்ணு கோச்சு. இவ்வளவு உரிமையா பேசுறீங்க, நீங்க ஜாயின் பண்ணலாமே. எம்ஜிஆர் பீரியட்ல தான் ஈழத்தமிழர்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் பண்ணா அப்படி ஒரு கேரக்டர்ஸ் உங்களுக்கு சொல்லணும் மாத்தி பேசுறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணாருப்பா, அந்த ஒரு இதுல நாங்க போய் ஜாயின் பண்றோம் அப்படின்னு சொல்லிருக்கலாமே. இவங்கள பேசி அது கூட இல்ல ஒரு சீட் வாங்கிட்டாரு. இன்னைக்கு நிலைமை அண்ணனோட நிலைமையே இன்னைக்கு அண்ணன் தான் இன்னைக்கு உச்சி டாப்ல இருந்து இருப்பாரு. இல்ல அது கூட இல்ல இப்ப என்னன்னா பொது தொகுதியா நாங்க டிஎம்கே ஏடிஎம்கே நிவுந்துக்கிறோம், நாம் தமிழும் பொது தொகுதியா நிக்க வைக்க போறோம். அது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கு புரியல. அப்படி நிக்க வச்சு சீமான உள்ள அனுப்புனா உள்ள அனுப்புனா மட்டும் என்னப்பா பண்ண முடியும்?
ஃபண்டிங் அதான் 2 கட்சியும் தான் இப்ப நிக்கல. நீங்க ஜெயிச்சு உள்ள போங்க. நீங்க உள்ள இருந்தா நீங்க பேசல எவனும் எதிர்த்து நின்று கூட பேசணும். விஜயும் ஓடணும்ல, விஜய் நிற்பார்ல. இப்ப பாருங்க, அப்படி ஒரு பொது தொகுதியே இருந்து 2 பேரும் பொது தொகுதியில மொத்தத்துல ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று ஏடிஎம்கே டிஎம்கே நிக்காம அவர் நின்ட்டாருன்னா, விஜய் கட்சி மட்டும் போட்டாங்கன்னா வச்சுங்களேன், விஜய் கேண்டிடேட் போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், தெரியுமா ஆரம்பிப்பாங்க, தமிழின துரோகியே, நீ எல்லாம் முதலமைச்சரா, நீ எல்லாம் மக்களிடம் எப்படி? நாம் தமிழரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். நீங்க வேணா இது முட்டு அந்த கான்ஸ்பிரசி தியரி நடந்து அண்ணன் நடந்து நின்று விஜய் டிபிகே கேண்டிடேட் ஒண்ணு போட்டாருன்னா இது நடக்கலைன்னா இந்த சேனல்ல எடுத்து முட்டு நான் போறேன். இல்ல அதெல்லாம் நடக்கும். இல்ல அது என்ன பண்ணுவாங்கன்னா கிளவரா இப்ப மத்த கட்சியில ஜாயின் பண்ணிருக்குல்ல, அந்த கட்சியில ஏதோ ஒண்ணு எப்படியும் அது ஈஸி வின் தான் அந்த இடம். அதனால டக்கு டக்குன்னு மாத்தி என்னதான் சொன்னாலும் இப்போதைக்கு இன்னொரு 2 வருஷம் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 10 வருஷத்துக்கு எந்த இடத்துல வச்சாலும் டிவிக்கு வின் பண்ணிரும். உண்மை அதுதான். நீங்க எவ்வளவு ஒரு சூழ்ச்சி, ஏன்னா இப்படி நடந்துருச்சுனாவே இவங்க டிஎம்கே சூழ்ச்சி பண்றாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே ஆல்ரெடி பின்னாடி நடந்தாலும் உண்மைதான் போலங்க கன்ஃபார்ம் ஆகி போயிடும். இவங்க இந்த இடத்துல போகுது சீமான் உள்ள போகணும்னு பார்க்க 3 பேர் ஒண்ணுதானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் புரிய ஆரம்பிச்சிடும். என்ன இன்னும் கொஞ்சம் புரிஞ்சு இப்பதான் என்டிகேவால அவரு நாம எப்ப ஈர்ப்பானமோ அதே மாதிரி அவங்க இப்ப ஈர்ப்பா இருக்கவங்க நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்க போறது இல்ல. நம்ம எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ போட்டாலும் பின்னாடி கீழே கடிக்கதான் போறாங்க. அது வேணா உண்மைதான். நான் சொல்றேன்ல, கிரிக்கெட் சேனலை வச்சு நாங்க அடி வாங்காத அடி கிடையாது. இந்த அடி எங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. இல்ல இப்ப இப்போதைக்கு என்னன்னா ஒண்ணுதான், நீ இப்ப என்ன இப்ப அந்த கட்சி மேல நம்பிக்கை இல்லையே. இப்ப மாற்றம்னு வந்தீங்க, டிவிக்கு வந்துருச்சு, மாற்றம் பாக்குறோம், அவ்வளவுதான். இனிமேட்டு அந்த கட்சிக்கான வேல்யூ இல்லையே. நீங்க அட்வைசரா இருங்க, தம்பிக்கு அட்வைஸ் கொடுங்க. தம்பி இப்படி ஆட்சி பண்ணுவா, இப்படி பண்ணுப்பா, நீ சொன்னா கேட்க மாட்டாரா? ஏங்க அப்ப மாசம் 2 லட்ச ரூபா விஜய் வாடகை வீட்டுக்கு நீ நான் தருவாரா? இல்ல இந்த காருக்கு அந்த காரு கிலோமீட்டர் எவ்வளவு தரும் தெரியுமா? அதுக்கெல்லாம் என்ன ஃபண்டிங் யாரு கொடுப்பா சொல்லுங்க. ப்ரோ நான் அண்ணன் பஸ்லயே அண்ணனுக்கு ஒரு அறிவுறுத்துறேன். ஒன்னா ரோட்டுக்கு அந்த பக்கம் இல்ல, இல்லைன்னா இந்த பக்கம் நின்று நடு ரோட்ல நிக்காத, ரோட்ல வண்டியில அடிப்பட்டு செத்து போயிடலாம். இல்ல அதுதான் சொல்றேன். இப்ப என்னதான் இருந்தாலும் மக்கள் எது சொன்ன நம்ம பின்னாடி நம்ம தம்பிங்க அவரு என்ன கணக்குனா 36 லட்சம் ஓட்டு நம்ம பேச்சுல இருந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு, அது உண்மை கிடையாது. அந்த டைம்ல விஜய்க்கு மைக்கு அந்த இதெல்லாம் கான்ஸ்பைரி ஆயிருதான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 16 லட்சம் ஓட்டு அப்படிதான் வந்திருக்கு அவருக்கு. அது இல்லைன்னு மறுக்க முடியாது. கரெக்டா ஒரு மைக்கு கட்டுறது, இங்க மைக்கு சின்னத்தை விவசாய சின்னத்தை பிடிங்கிட்டு மைக்கு சின்னத்தை ஒதுக்குறப்பெல்லாம் அந்த 16 லட்சம் ஓட்டு அப்படிதான் வந்தது. இவர் என்ன நினைச்சிட்டாரு, அப்ப 36 லட்சம் பேர் நமக்கு ஓட்டு போடுறாங்கன்னா அப்போ அதுல இருந்து ஒரு 1 லட்சம் பேர்த்திட்ட இருந்து 1000 ரூபாய் திருநிதி வாங்கலாம். மேடைக்கு சொல்ற நாம ஒண்ணும் என்னமோ திருநிதி வாங்கி இப்ப அவ கட்சிக்கு செலவு பண்ணியிருந்தா பரவாயில்ல. இப்ப நமக்கே தெரியல அவன் கீழே இருக்கலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுக்குறான். இப்ப இவர் இந்த கார் போனா கேட்டா அது கார் நான் வாங்கல, இவர் அன்பளிப்பா கொடுத்தாரு, அவர் அன்பளிப்பா கொடுத்தாரு அப்படின்னா அந்த அளவுக்கு அன்பளிப்பு கொடுக்குற ஃப்ரெண்டா இருப்பா எங்களுக்கு. இல்ல இதுக்கு முன்னாடி இல்ல இதுக்கு முன்னாடி அன்பளிப்பு கொடுத்தது பாலா, டைரக்டர் பாலா ஒரு கார் அன்பளிப்பு கொடுத்தா அது அவரும் ஒத்துக்கிட்டாரு மீன்ஸ் சொன்னாங்க. நான் எங்க ஒரு இதுவும் இல்ல, ஒரு செட் பேக் இருக்கிறார், கடைசி ஹிட் கொடுத்தது அவன். இல்ல அதுக்கு முன்னாடி இருந்த காரு, இல்ல அதுக்கு முன்னாடி இருந்த காரு சொன்னாங்க டைரக்டர் பாலா கிஃப்ட் பண்ணாரு அப்படின்ட்டு. இப்ப இருக்க காரு இவரு பேர், அதாவது இவரு காசு போட்டுவாங்களா எல்லாம் இதா வந்துச்சுன்னு சொல்றாங்க. நிலைமையே சொல்ல இன்னும் ப்ரூஃப் ஆகல. நான் ஒன்னா இதுல இருந்தா வாங்கினேன், அதுக்குமே ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ண, நாங்க எந்த இதுல காருக்கு வாங்கினா உங்களுக்கு என்ன, எங்க காசு கொடுத்த தம்பிகள் கேட்கட்டுன்னு ஒரு போஸ்ட் வேற. அண்ணனுக்கு வருமானம் என்னப்பா, 2 லட்ச ரூபா வாடகை கொடுக்குறாரு, கார் வாங்குறாரு, அண்ணனுக்கு வருமானம் ஒண்ணு இருக்கணும் இல்ல. அது கேட்டாதானே கிடைக்கிறாங்க. கட்சி நடத்தினா காசு வராதுப்பா. கட்சி நடத்தினா காசு வராது, மிரட்டினா வரும். அதாவது இப்ப இந்த இவரு இருக்காருல்ல அது முடிஞ்சு போன இஷ்யூ. ஆனா அதெல்லாம் அண்ணன் கண்டிச்சு இருக்கலாம்ல, அப்படி போனது ஏதாவது ஒரு அறிக்கை ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கலாம். என்ன அறிக்கை? எப்ப கட்சி விட்டு நிக்கிறதா? ஆடியோ சர்க்குலேட் ஆச்சு பாத்தியா இல்லையா? என்ன நம்மளை பத்தி நம்ம கட்சி அப்படிதான் பேசினாரு. என்ன நீ கேட்டிருப்ப போலயே, நம்ம கட்சி சத்தியமா கேட்கல, அப்படிதான் பேசினாரு. இல்ல அது ஏஐ வீடியோ,
அண்ணனோட 1000 மேடை பிச்சு கேட்டிருக்கிற. இல்ல அதுதான் அப்படிதான் பேசினாரு. இன்னமேட்டு இந்த பையனை அடிக்கிற அடியில அடுத்து எவனா என்டிகே பத்தி தொடணும்னு நினைச்சானா இது அவனுக்கு பயமா இருக்கணும். ஆனா அங்க நடந்து உல்டாவாகி போச்சு. இல்ல சரி விடு. ஏடிஎம்கே காரன் லட்சுமி பத்தி பேசல, டிவிகே காரன் லட்சுமி பத்தி பேசல, பிஜேபி காரன் பேசல. விஜயலட்சுமி மேற்ற தெருவுக்கு இழுத்து நான் உங்களை வந்து நாசம் மட்டும் போலீஸ் ஸ்டேஷன் வரை இழுக்க வச்சது யாரு? டிஎம்கே. டிஎம்கே இன்னைக்கு அவரோட அண்ணன் உறவு கொண்டாடிட்டு அது வேறப்பா. உறவு கொண்டாடலினோட என்ன மரியாதை நிமித்தமா பேசுறீங்க? உங்களை அசிங்கப்படுத்துறது யாரு? இல்ல அதுதான் எனக்குமே புரியல. அவங்க பின்னாடி இருக்க தம்பிகள் எல்லாம் எனக்கும் புரிய மாட்டேங்குது. அதான் சொல்றேன், இவ்வளவு நாமளே ஒரு அவமானப்படுறத திரும்பி பார்க்க மாட்டோம். என்ன இப்ப அவனே இப்ப கல்யாணத்துக்கு வந்துட்டான்ப்பா, தெரியாம வந்துட்டான்னா இவனுக்கு நமக்கு அவன் மூஞ்சி திருப்பிட்டு போயிருவோம். பண்ணுவோமா மாட்டோமா? இப்ப அதுவே பெரிய அது எப்படி அரசியல் வேற இது வேறன்னா அதே டிஎம்கேல சொல்ற மாதிரிதான் எங்க வீட்டுல எல்லாம் சாமி கும்பிடுவாங்க, ஆனா எங்க கொள்கை வந்துட்டு சாமி கும்பிடுறது இல்லப்பாங்கிற மாதிரிதான் இதுவுமே. ஜாதகம் எடுத்துட்டு போய் மட்டும் இதெல்லாம் பார்ப்பாங்க, அதெல்லாம் பார்ப்பாங்க. வீடு கட்டினா பூமி பூஜை போடுவாங்க. அவங்களோட அது ஒரு நாள் வீடியோ போடணும் ப்ரோ. அவங்களோட கடவுள் மறுப்பு என்ன அது தெரிஞ்ச கலைஞர் எது கடைசி வரல மச்ச துண்டு போட்டாருன்னு அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது தெரியுங்களா? அதெல்லாம் இந்த ஒரு வீடியோல பேசுவோம், எனக்கு தெரியும். சரி இல்ல நம்ம தம்பிகளுக்காட்ட ஒண்ணுதான் சொல்றோம். வாட் நெக்ஸ்ட்? இப்ப என்னதான் ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்றோம். இப்ப அவங்க இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க சொல்ல போனா அவங்க ஐடி விங் ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு. ஃபுல்லா விஜய் பக்கம் திருப்பி விட்டு அவங்களோட குறிக்கோளே இப்ப என்ன வந்துட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா மேல என்ன இப்ப அவங்க என்னன்னா இப்ப பொது தொகுதியில் நிக்க வச்சுட்டாங்கன்னு சொன்ன வட்டியும் இப்ப டிஎம்கேக்கு சப்போர்ட்டா அவங்களே இறங்கி வேலைக்கு பாக்குறாங்க. எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. இப்ப டிஎம்கே சப்போர்ட்டா பாருங்க, ஆமாங்க இப்படிதான் நீ எப்படி மாத்தி வச்சிருக்கேன் பாருங்க. நான் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டிஎம்கே விடுங்க, டிவிக்கே தான் எங்க அவன் ஆட்சிக்கு வந்து 50 நாள் தான்டா ஆச்சு. அதுங்காட்டி என்னடா தப்பு பண்ணா, தமிழ் தேசியத்தை பத்தி ஏதோ தப்பு சொன்னா, துரோகம் பண்ணானா ராஜ்மோகனுக்கு வந்து கட்டுரை 3 கட்டுரைகள் வச்சிருக்கிறாரு. தனியார் பள்ளிகளுக்கு மேல் காட்டும் அக்கறை ஏன் நீங்கள் அரசு பள்ளிகளுக்கு காட்ட மாட்டேங்கிறீர்கள் அப்படின்னு. அதே கேட்ட அண்ணனோட பையன் அப்படியே சிபிஎஸ்சி ஸ்கூல் படிக்காம பனையூர் முகாதல் கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறாப்ல. அது ஒரு பெரிய விஷயம். இங்க நல்ல பள்ளிகள் கிடையாது. நல்ல பள்ளிகள் இருந்தா நானும் செத்துட்டேன். இல்ல சிம்பிளா ஒரு லாஜிக் சொல்றேன்ப்பா. அண்ணன் விஜய் இன்னைக்குதான் சிஎம் ஆயிருக்கிறாரு. அவரோட பசங்க இதுக்கு முன்னாடி ஹீரோஸா இருந்தாங்கல்ல, அவரு ஹீரோவா இருந்தாரு, 200 கோடி சம்பளம் வாங்கினார். அவர் வந்துட்டு ஃபாரின்ல படிப்பீங்களா, இன்னைக்கு அவங்க 2 பேரும் காலேஜ் முடிச்சுட்டு அடுத்த லெவல்ல இருக்காங்க. அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. உதயநிதி, கனிமொழி அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குதா இல்லையான்னு தெரியல. சாரி, எனக்கு அது சரியான நியூஸ் இன்ஃபர்மேஷன் தெரியல. ஆராசாவோட குழந்தைங்க இவ்வளவு வாய் தெளிவு பேசுறாரு, லண்டன்ல பொண்ணு படிச்சுட்டு இருக்குது அப்படிங்கிறாரு. அப்புறமேட்டுக்கு வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி அவருக்கு பவானியில படிச்சிருந்தாரு, ஆனா அவரோட பையன் எங்க படிச்சாரு அப்படிங்கிற. கருணாஸ் மட்டும் தான் ஒரு பிரச்சனைனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் படுக்கிற ஆளா இருக்கிறாரு. மீதி யாராவது ஒரு தலைவர் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல படுக்கிறாங்களா? இன்ன வரலும் அண்ணன் ஏவா விடு, இன்ன வரலும் தமிழ்நாடு தான் சிறந்தது, செந்தில் வேலுக்கு காசை கொடுத்து அமெரிக்கால என்ன அமெரிக்கா இங்க இருக்குது பாருங்க அப்படின்னாரு. சிங்கப்பூர்ல தான் போய் அட்மிட் ஆவார். தமிழ் இந்தியாலாம் என்ன, என் மெடிக்கல் கோடி என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ப்ரோ ஃபாரின்ல இருக்கான், நீ சொன்னேன் இங்கதான் வந்து ஒரு காய்ச்சல்னா கூட காலையில அப்பாயின்மெண்ட் ஆனா சாயங்காலம் தான் பார்க்க முடியாது. அதுக்குள்ள பேஷண்ட் 3 பேர் செத்து போயிருக்காங்க. எல்லாம் என்ன பேஷண்ட்னா இந்தியாவுக்கு தான் வந்து எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அப்படிங்கும்போது அவரு மட்டும் இங்க வந்து அங்க போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுக்கிறாரு. அப்படிதான் இல்ல அப்படிதான் அதுதான் சொல்றோம். நம்ம அவங்க பிள்ளைங்க எல்லாம் அங்கங்க படிக்கிறாங்க. நீ சொல்ல வந்த கருத்துனா இப்ப சீமான் அவர்கள் என்ன பண்ணாரு, அவர் பையன் இப்படி அவ்வளவு லட்சம் 45 லட்சம் கொடுத்து, அது ஒரு நியூஸா வந்துச்சு, நாமளா சொல்லிடுவோம். 45 லட்ச ரூபா கொடுத்து படிக்கிறாருன்னா அவங்களோட நம்ம வீட்டை இழுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இப்ப மேரேஜ் பண்ணிருக்கீங்க வந்துட்டு வசதியானவங்களே இருக்கலாம்லப்பா. என்டிக்கு அவங்க அதுதான் காளிமுத்து எவ்வளவு பெரிய அரசியல்வாதி, அவரை பத்தி நீங்க யாரு அண்ணன் வந்து தமிழ் தான் உலகம், தமிழ் தான் என்ன வாழச்சுட்டு பாரு, ஆனா கல்யாணம் பண்ணது மட்டும் தெலுங்கு சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. அப்படிலாம் நீங்க சொல்ல முடியாதுங்க. நீங்க இல்ல இல்ல இதுல ப்ரோ ஜெயம் ரவியோ யாரோ
எங்க அம்மாவோ யாரோ தெலுங்கு ஜாதியோ இல்ல கன்னடம் ஜாதியோ சம்திங். ஆனா அவர் வந்து கன்னடம் தெலுங்கு அப்படின்ட்டு. இப்ப என்ன சீமான் அண்ணனுக்கு பிறந்தது கன்னடம் தெலுங்கோட சமூகத்தை சேர்ந்த ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. அப்ப அவருக்கு குழந்தைகள் 2 பேரும் தமிழர்கள் கிடையாது தானே, மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் தானே. அவங்களுக்கு தெலுங்கு தான் தாய்மொழி அப்படின்னு சொன்னா ஒத்துக்குவாங்களா? எதையுமே லாஜிக்கோட பேசுறது இல்ல ப்ரோ. யூரின் டெஸ்ட் எடுக்கிறதுல அவங்கள மாதிரி ஒரு மனசுல கிடையாது. அவன் மத்த தெலுங்கு ஜாதியோ எந்த ஜாதியோ வந்துட்டு போச்சுறான். நமக்கு என்ன பிரச்சனை? போய் நீங்க எக்ஸ் தளத்துல எடுக்கணும். இந்த நடிகர் இந்த ஜாதி, இந்த நடிகர் இந்த ஜாதி, இந்த நடிகர் இந்த ஜாதி. தமிழ்நாட்டில் தமிழ் நடிகர்களே இல்லையா? நீங்களுக்கு விஜய், சூர்யா இல்ல தமிழ் நடிகர்கள் கிடையாது. தம்பி வருவாட்டாரு. இல்ல அது ஒரு பெரிய அவரோட கருத்து என்னன்னா தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும்னு ஒரு இது வந்துட்டு இருந்தது. எப்ப விஜய் உள்ள வந்தாரோ அதுல இருந்து அந்த கருத்து மாறிச்சு. ஏன்னா விஜய் தமிழர் தானே, அவர் எது சொன்னாலும் மாட்டிப்பாரு, ஏதாவது சொன்னாலும் மாட்டிப்பாரு. நீ தமிழ் இல்லைன்னா எப்படா தமிழ் இல்லைன்னு ஒரு கேள்வி வந்துடும். நீங்க வந்து எக்ஸ் தளத்துல போய் அகமுடையான்னு ஒரு தளம் இருக்கும். அந்த அவங்க வந்து அவங்க ஜாதி வந்து போயிட்டு தெலுங்கு ஜாதியா விஜய்? இப்ப விஜய் பாருங்க தெலுங்கு ஜாதின்னு சொல்லி அடிக்க அது இவனும் தெலுங்குனா இப்ப தமிழ்நாட்டை ஆளவே முடியாதா அப்படிங்கிற மாதிரி கான்ஸ்பிரசி வீலுக்கு சொல்லி முழுசு. இன்னைக்கு நாம் தமிழர் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இன்ன வரல இருக்கிற பிரச்சனையை சொல்லிட்டோம். ஏகப்பட்ட பிரச்சனை 40 நிமிஷம் பேசியிருக்கோம். நான் பின்னமும் 40 நிமிஷம் பேசலாம். அண்ணன் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் நானும் ஒருத்தன், அண்ணா சட்டமன்றத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டதில் நானும் ஒருத்தன், நீங்களும். நம்மள மாதிரி நான் காலேஜ் ஒரு 3-4 வருஷம் முன்னாடி படிக்கும் போது இருந்த மனநிலை அன்னைக்கு இருந்துச்சு. வந்துட்டோம். நம்ம இன்னைக்கு வந்துட்டோம். பிராங்கா சொல்லணும்னா அண்ணன் தோற்றதுக்கு காரணம் விஜயை டார்கெட் பண்ணி பேசுனது. இன்னொன்னு மாத்தி பேசுறது. கட்சிக்காரங்களும் சரி அந்தந்த சரி ரொம்ப மாத்தி பேசுறதுனால மட்டும்தான் இல்ல. கட்சிக்காரங்க பேசியிருந்தா பிரச்சனையே இல்ல. கட்சிக்காரங்க அவன் இன்னைக்கு தூக்குவாங்க, அதெல்லாம் தலைவரே மாத்தி பேசும்போது தானே மாட்டிக்கிறாங்க. அது தலைவர்களும் அப்படிதான் இருக்காங்க. தலைவரே அப்படிதான் இருக்கும் போது நீ இரண்டாம் கட்ட தலைவர், நான் சீமான் அவர்களே சொல்றேன், அவங்களே அப்படித்தானே பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு பேசுறது குக்கா கேஸ்ல வந்து குக்கா கேஸ்ல மாட்டின விஜய் பிரசர் வராருன்னு வச்சுங்களேன், அவர்கள் மேல் என்ன வழக்குகள் இருக்குதோ அது விசாரிக்கப்படும். அவர் மேல் குற்றம் இருந்தால் குற்றம் இது பண்ண முடியும். சிடிஆர் நிருபல்குமார் சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டாங்க. கட்சியை சேர்ந்தாலும் சொல்றாருல்ல, அதே மாதிரி நீங்களும் பேசணும்ல கரெக்டா. இன்னைக்கு ஒண்ணு பேசிட்டு நாளைக்கு ஒண்ணு மாத்தி பேசக்கூடாதுல்ல. இன்னைக்கு பேசுறதா இன்னைக்கு கரெக்டா பேசிட்டே தான் இருக்கணும். தம்பி வரல எங்க கட்சி, அதோட முடிச்சுட்டு அடுத்த வாரம் டிஎம்கே. இப்ப எனக்கு தெரிஞ்சு அவங்க டிஎம்கே அடிச்சிருந்தா மேபி 1-2 சீட்டு வர வாய்ப்புகள் இருந்திருக்கும். இந்த இவருங்க காந்தியை காளியம்மா எல்லாம் வெளியிடாம ஒரு கட்டமைப்பா இருந்திருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சூர். ஏன்னா காளியம்மா தான் பாத்துட்டுனா அந்த ஊர்ல நிறைய ஓட்டு வாங்கியிருந்தாங்க, 2வது இடத்துக்கு போனாங்க. இன்னுமே கட்சியை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி அவங்க வச்சுக்கிட்டே இருந்தா சீட்டு வந்துடும். ஆமா, அதிமுக போயிட்டாங்க. இப்ப அதுவுமே நம்மதான் சொல்றோமே 2ஆம் கட்ட தலைவர் இல்ல, அவர் மாத்தி பேசுறதா இருக்கட்டும். இப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியல. இவங்க டிஎம்கே சப்போர்ட் பக்கம் சாயிறாங்க. இப்ப நாமளே இருக்கோம், நமக்கே தெரியுது இந்த கட்சி வேண்டாம் தான் இவருக்கு ஓட்டு அளிக்கிறான். அந்த கட்சியில போய் சுகமா அவரால் பேச முடியுதுங்க பட்சத்துல நாம எப்படி திருப்பி அவருக்கு மேல நம்பிக்கை வரும்? ஏதாவது ஏடிஎம்கே டிஎம்கே பண்றதுனால தானப்ப நம்ம இந்த 2 கட்சியுமே வந்தாலும் நல்லா பண்றதுல இருந்தா 3வது ஒரு கட்சிக்கு எல்லாருமே சேர்ந்து ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க திரும்பியும் பழைய கட்சிக்கிட்டே போய் நின்னீங்கன்னா ஒரு சில இடத்துல தவிர்க்க முடியாம பாத்துட்டாங்கன்னா ஓகே ஃபைன். நீங்களே வாலண்டரியா வீட்டுக்கு போய் பாக்குறதெல்லாம் எப்படி இருக்கு? சரி, ஓகே. இந்த வீடியோ நிறைய பேசிட்டோம். அப்போ அண்ணன் தம்பி அவன் அண்ணனோட நாங்க என்ன சொல்றோம், அண்ணன் கோச்சுக்கிட்ட கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அண்ணனோட தம்பிங்க நீ இதை புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் சொல்றது அண்ணனோட தம்பிகள், நாங்களும் தான் அண்ணனோட தம்பிகளா இருந்து அண்ணன் நல்லா இருக்குன்னு நினைச்சு மட்டும் தான் பேசுறோம். அண்ணனுக்கு நாங்க எப்படி பார்த்தோம், அதாவது எங்களுக்கு இப்ப எப்படி சொல்றோம்னா, நாங்க தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு நிகரா பார்த்தோம். அவருதான் நெக்ஸ்ட்னு பார்த்தோம். அவரை கொண்டாந்து இப்ப எந்த இடத்துல நிக்க வச்சிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன். அவர் மட்டும்தான் அதுல, அவர் மட்டும்தான் அவரோட டிசிஷன் கூட இருக்கிறவங்கள எடுக்க வச்சிருக்கலாம், அந்த சூழ்நிலையில இருந்திருக்கலாம். நம்ம அதை பத்தி சொல்ல முடியாது. அதனாலதான் சொல்றேன், எங்க மேல கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க. நாங்க சொன்ன கருத்துக்கள் நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும்னு நம்புறோம். சரி, இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். எல்லாத்துக்கும் பாய்.